ஏய் அபிஷேக் சர்மா, உன் ஊர் ஆளுன்றதுனால நான் சப்போர்ட் பண்ணி பேசுற. என்னங்க ரொம்ப ஜாலரா அடிக்கிறான் சுமன் கிலுக்கு. சுமன் கிலு உங்க ஊர் ஆளு. அப்புறம் யுவராஜ் சிங்கோட மென்டார்ல வந்தாருன்றதுக்காக அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருவாரு. ஆனா இப்ப ரெண்டும் அடிக்க மாட்டாருன்னு சிங்கி தாங் காட்டுனுற. நீ நல்ல பிளேயர் தான் பையா. நீ அடிச்சுட்டு 20 டீம்ல இருந்துட்டு போ. அதுக்காக அவர் யுவராஜ் சிங் மென்டார்ல கீழே வந்த சுப்மன் கில் இவ்வளவு மேட்ச் ஆடி ஒண்ணுமே பண்ணல. கேரளால இருந்து கிளம்பி வந்த பையன் கடைசி 10 மேட்ச்ல 3 செஞ்சுரி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு எப்படிதான் இருக்கும்? பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கடா. T20 கிரிக்கெட்ல சுப்மன் கில் எந்த விதத்துல சந்து சாம்சனோட பெரிய ஆளு. அகமதாபாத்ல ஒரு மேட்ச் வருது, நரேந்திர ஸ்டேடியம்ல. அங்க வந்து அடிச்சாரு அப்படின்னு தூக்கிட்டு வராதிங்க. அதுதானே லாஸ்ட் மேட்ச் கூட 28 பால் 20 ரன்ஸுக்கு கம்பேக் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. சூப்பர். கொஞ்சம் வெக்கமே இல்லையாடா? விடுங்களா, அப்படியே உங்களுக்கு சஞ்சு சாம்சனே வேணாம் ஆகணும். SC ஜெய்ஷ்வால் என்ன மாதிரி பிளேயர் தெரியுமா T20ல? சும்மான் எல்லாம் அவன் அளவுக்குலாம் வர முடியாதுடா, புரிஞ்சுக்கோமடா. அதுக்கு ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா மாத்தி அவனை பிசினஸ் பண்ணணும். அதானே உங்களுக்கு BCCக்கு அவரு ஒரு பிரின்ஸ்ன்னு ஒரு பேர் வச்சு அவரை பிசினஸ் மாடலா மாத்தி பிசினஸ் பண்ணணும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, யாரு ஆடணும்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.